வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் ஒரு சூப்பரான சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் வந்து ஒரு பில் அடிக்குது. இவர் வந்து எசென்ஷியல் சாமான் தான் வந்திருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா பயங்கர சர்ப்ரைஸு. ஒரு லெட்ரு இருக்குது, கேக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அந்த லெட்டர் எடுத்துகிட்டு ஓடிட்டார் தனியாக. இந்த பக்கம் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. என்னவா இருக்கும்னு, யார்கிட்ட வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அர்ச்சனா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து அர்ச்சனாவை பற்றி முத்துக்குமரன் ஒரு சர்ச்சையை 2 நாளுக்கு முன்னாடி ஏற்படுத்திட்டார். அதனால் என்ன நடக்க போகுது, என்ன அவங்க சொல்லியிருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப ஆவலாக இருந்தேன். அர்ச்சனா ஏதாவது சொல்லியிருக்க போகிறாங்களா அப்படின்னு. ஆனால் அவங்க அது மாதிரிலாம் சொல்லலை. நல்லா பண்ணு, நீ வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்களும், அவங்க அப்பா வந்துட்டு சூப்பராக நல்லா பண்ணுப்பா அப்படின்ற மாதிரியும், அந்த மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் ஒருத்தவங்க அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை படிக்கும்போது அவர் ரொம்ப அப்படி குஷியாகிட்டாப்புல. அதேமாதிரி இன்னொரு விஷயமும் இப்போ தான் எனக்கு தெரியும், அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு போல இருக்குது. அந்த விஷயத்தை வந்து இது வரைக்கும் நம்ம பிக் பாஸ் 7 வந்துட்டு உடைக்கவே இல்லை போல இருக்கு அவர். நான் என்ன நினச்சது சின்னலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இது வரைக்கும் கல்யாணம் ஆகாத நபர் அர்ச்சனாவை லவ் பண்ணுறார் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர் போல இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க மனைவியோட விஷயங்கள் எனக்கு தெரியல. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அந்த லெட்டர் வந்து திரும்ப இவங்களாம் வாங்கினாங்க, நம்ம டீம்மேட்ஸ்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அதில் சிவகுமார் தான் படித்தார். அப்படியே அதை வந்து ஒன்று சொல்ல செம்மையாக என்ஜாய் பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சண்டை பற்றின எந்த விஷயத்தையும் அர்ச்சனை எழுதலை. அர்ச்சனை எப்பயுமே டீசெண்டானவங்க, உங்களுக்கே தெரியும். அதேமாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வச்சு செய்வாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிபி 7 பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து பிக் பாஸில் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி அருணோட பிறந்தநாளுக்காக அர்ச்சனா வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அர்ச்சனாவை எவ்வளோ பிடிக்கும், நீங்கள் முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.